தொலைபேசி இணைப்பில் பத்திரிகையாளர் சாமிநாதன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சாமிநாதன். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி கட்சிகளிடையே எதிரெதிர் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. சில தொகுதிகளில் உழவர்கரையை பொறுத்தவரைக்கும் விசிக வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறது. எதிர் யார் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்கன்னு பார்த்தா காங்கிரஸ் மற்றும் சிபிஐ தாக்கல் செய்திருக்கிறது. ஈகோ பிரச்சனையால் இப்படி ஒரு நிலை அங்கு நிலவரதாகவும் சொல்லப்படுகிறது. இது வெற்றி வாய்ப்பை சிதைக்காதா? இல்ல, நிச்சயமாக அங்க நீங்க புதுச்சேரியை பொறுத்தவரை நம்ம தமிழக அரசியல் சூழலோடு பொருத்தி பார்க்க முடியாது. மிக குறைவான வாக்காளர்கள் எண்ணிக்கை. அதனால இங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தனிநபர்களுக்கான செல்வாக்கு என்பதும் அதுல பெரிய அளவுல ஆதிக்கம் செலுத்தும். அதை மையமாக வைத்துதான் அங்க தனிநபர்களுடைய விருப்பத்திற்கு காங்கிரஸ் கட்சி அனுமதிக்கிறது. அது ரொம்ப ஆபத்தான ஜனநாயகம். நீங்க காங்கிரஸ் கட்சிக்கான அந்த உறவு என்பது பீகார்ல நீங்க பாத்தீங்க ஒரு முன்னுதாரணமாக. அங்கேயும் அப்படித்தானே கடைசி வரைக்கும் ராஷ்டிரிய ஜனதா தளம் போட்டியிட விரும்பிய பல தொகுதிகள்ல இவர்களும் விருப்ப மனு கொடுத்ததும் வேட்புமனு தாக்கல் செய்ததும் கடந்த காலங்களில் நடந்திருக்கு. அதே ஃபார்முலாவை தான் அவர்கள் பாண்டிச்சேரியிலும் பயன்படுத்துறாங்க. நீங்க காங்கிரஸ் கட்சி தான் இதுல இறங்கி வரணும். ஏனென்றால் அவர்கள் தான் அந்த மாநிலத்தை ஆள வேண்டும் என்கிற இடத்துல மிக முக்கியமான காய்நிறுத்தல்களை செய்யறாங்க. பட் ஆனா இங்க கூட்டணி கட்சிகளை நீங்கள் கேட்டதை போல பலவீனப்படுத்துவது, ரொம்ப குறிப்பா உழவர்கரை தொகுதி பிசிகாவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது. அந்த குழுல ஒரு தீர்மானம் போடுறாங்க. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில தொகுதி ஒதுக்கப்படுகிறது. அந்த தொகுதியை நம்பிக்கொண்டு வேலை செய்வாங்க. அப்படி இன்னுமே கலப்பணியை தீவிரப்படுத்த வேண்டிய தருணம். ஆனா காங்கிரசும் ஒரு போட்டியை போட்டுக்கொண்டு ஒரு வேட்புமனு இன்னைக்கு திரும்ப பெறணும், 3 மணி என்று நினைக்கிறேன், அதற்குள்ளாக திரும்ப பெறணும். அந்த சூழல் அப்படி பண்றதும், திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுகிற தொகுதிகள்லயே 6 தொகுதிகள்ல அதே போன்று செய்திருக்காங்க, விருப்ப மனு கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடக்கூடிய ஒரு தொகுதிக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. 8 தொகுதிகள் அப்படின்னு நம்ம பார்த்தா மொத்தம் பாண்டிச்சேரியில தொகுதிகளே 30 தானே. அப்ப 1/3 தொகுதிகள்ல காங்கிரஸ் ஏதோ ஒரு வகையில ஒரு போட்டி வேட்பாளராகவோ அல்லது கேட்டா இது ஒரு நட்பு ரீதியான ஒரு ஓட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு கூட்டணியில மிகப்பெரிய சிக்கலை உருவாகும். நீங்க ஒரு உதாரணத்துக்கு அதை ஏன் காங்கிரஸ் ரொம்ப உணரணும்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி அங்க ஒரு பிளவு இருந்தது. கிட்டத்தட்ட ரங்கசாமி அவர்களுக்கும் பாஜக தரப்புக்கும் ஒரு பெரிய ஒரு பிளவு இருந்தது. அதுக்கு காரணம் என்னன்னா, சார்லஸ் மார்டின் அவர்களுடைய கட்சியை கொண்டு வந்தாங்க உள்ள. அந்த இடத்துல எதிர்ப்பு இருந்த போது உடனடியாக அவர்களுக்குள்ள பேச்சு அது சமரசம் என்கிற ஒரு தீர்வை எட்டி அவர்கள் களத்துக்கு போயிட்டாங்க. அங்க தாவேகா வேற இருக்கிறத தனித்து போட்டிடுறாங்க. 2 கட்சி கூட்டணிக்கு மட்டும் 2 தொகுதிகளை ஒதுக்கியிருக்காங்க. நேயம் மக்கள் கழகம் நினைக்கிறேன். அப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பல அணிகளாக இவர்கள் உடைவுபட்டு நிற்பது பாஜக அணிக்கு தானே வலு சேர்ப்பது. ரங்கசாமி மேல பெரிய அளவுல அதிருப்தி இல்ல. அப்ப நீங்க எதிர்ப்பு ஓட்டுகளை ஒருமுகப்படுத்தணும்னா விஜய் போன்ற புதிய சக்திகள் பாண்டிச்சேரியிலையும் தொகுதிக்கு கணிசமான வாக்குகளை பிரிக்கக்கூடும். ஏன்னா சின்ன தொகுதிகள் ஒன்னொன்றுமே குறைவான வாக்காளர்களை கொண்ட தொகுதிகள். சோ அங்க ஒரு நடிகர் கட்சி இருந்து தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அப்ப நீங்க பாஜகவுக்கு ஏற்கனவே ரங்கசாமி அவர்கள் மீது பெரிய அதிருப்தி இல்ல. அப்ப அந்த அதிருப்திகளுக்கு இணையாக ஈடுகட்டணும்னா அதிருப்தி ஓட்டுகளை ஒருமுகப்படுத்தணும். அப்ப இந்தியா கூட்டணி என்பது அங்கு பிளவுபட்டு கிட்டத்தட்ட 8 தொகுதிகளில் போட்டி வேட்பாளர்களை இறக்குவது, இவர்கள் இந்த நொடி வரையிலும் 3 மணிக்கு முடியக்கூடிய நேரத்துல கூட யார் எந்த தொகுதியில் போட்டி என்று தெரியாமலே இருப்பது உள்ளபடியே அந்த அணிக்கு ஒரு பெரிய பலவீனத்தை ஏற்படுத்தும் தான் பாக்குறேன். வேட்புமனு தாக்கலுக்கு பிறகு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதால் எல்லா தொகுதிகளையும் வேட்புமனு தாக்கல் செஞ்சிட்டோம். ஆனா இன்னும் சில தொகுதிகளில் திரும்ப பெறவில்லை கூட்டணி கட்சிகளே என்கின்ற நிலை எழும்பொழுது இப்ப கூட்டணி தர்மமே கேள்விக்குறியாகிறது அல்லவா? ஆமா, நிச்சயமாக உங்களுக்கு அதுதானே நம்பகத்தன்மை சிதைந்து போகல. நீங்க கூட்டணி தர்மம் என்பது ஒரு நிலை. இன்னைக்கு நீங்க பாண்டிச்சேரியில கிட்டத்தட்ட காங்கிரஸ் காட்டக்கூடிய இந்த அணுகுமுறை என்பது தமிழக தேர்தல் களத்துல எதிரொலிக்குள்ள. இங்க பதிலுக்கு திமுக 6 தொகுதிகள்ல திமுக போட்டியிட விரும்புகிற தொகுதிகள்ல காங்கிரஸ் இன்று வரை இந்த நொடி வரை வேட்புமனுவை திரும்ப பெறவில்லை. சரி, நீங்க தமிழக அரசியல் களத்துக்கு பொருத்தி பாருங்களேன். இங்க தொகுதி பேச்சுவார்த்தை நடத்துறோம். எத்தனை தொகுதிகள் என்பது உடன்பாடு ஏற்பட்டு விட்டது, 28 தொகுதிகள். அந்த தொகுதிகளுக்கான முன்னுரிமை இடங்கள் இருக்குல்ல, அந்த இடங்கள்ல திமுக கரார் காட்டுவாங்களே. இனிமேல் பாண்டிச்சேரியை பாருங்க, பாண்டிச்சேரியில எப்படி செயல்பட்டீங்கன்னு தெரியும் அப்படிங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குல்ல. அது கூட்டணி தர்மத்தையும் கேள்விக்குறியாக்கும், அண்டை மாநில அரசியல் உறவையும் அது சிதைக்கும் அப்படின்னு தான் பாக்குறேன். இந்த 2 துருவங்களையும் இது காங்கிரஸ் கட்சிக்கான ஒரு பலவீனமாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கும். வேட்புமனுவை திரும்ப பெறதுக்கு இன்று கடைசி நாள். இன்று 3 மணி கடைசி நாள், கடைசி நேரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அரசியலை பொறுத்தவரைக்கும் 1 நிமிடத்தில் கூட என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். இப்ப இந்த 3 மணிக்குள் ஏதாவது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? உங்கள் அனுமானம் என்ன? இல்ல, 3 மணிக்குள் ஓரளவு சமரசத்தை எட்டும். பட் அந்த 8 தொகுதிகள்லையும் செட்டில் ஆயிருமாங்கிறது தெரியாது. ஏன்னா நீங்க பாண்டிச்சேரியை பொறுத்தவரையும் அங்கு குறைவான வாக்காளர்கள் தான்.
அது மாதிரி எங்க நபர்களுக்கு முக்கியத்துவம். நீங்க வந்து அங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டதை பத்தி கூட பேசணும். பட் அது இந்திய கம்யூனிஸ்டுக்கு ஏன் ஒரு இடம் கொடுக்குதுன்னா, அது இந்திய கம்யூனிஸ்டுக்கான பிரதிநிதித்துவம் அப்படிங்கறத தாண்டி அங்கு இந்திய கம்யூனிஸ்டை சேர்ந்த ஒருவர் முக்கியஸ்தராக இருக்கிறார், அவருக்கான இடம் தான் பாக்குறாங்க. அங்க தனிநபர் அரசியல் என்பது கொஞ்சம் தமிழகத்தை போல இல்ல. அங்க கட்சிகள் பலம் என்பதை தாண்டி தனிநபர் ஆதிக்கம் அங்க கணிசமான பங்காற்றும். சோ அந்த அடிப்படையில கட்சி தலைமை சொன்னாலும் அந்த 8 பேருமே திரும்ப பெறுவார்களா என்பதெல்லாம் தெரியாது. அதனால இதுல ஒரு 75% பிரச்சனைகள் தீர்க்கப்படலாமே ஒழிய ஒரு 25% முரண்களோடு தான் தேர்தலை அணுகுவாங்க அப்படின்னு பாக்குறேன். இணைப்பிற்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு சுவாமிநாதன்.